உங்களுக்கும் முடி கொட்டுற பிரச்சனை இருக்கா? இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வால்பாறை சமையல். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே முடி கொட்டுற பிரச்சனை நிறையவே இருக்குது. யாரை கேட்டாலுமே சொல்கிற விஷயம் ஆமாம், எனக்கு முடி நிறைய இருந்துச்சு, கொட்டிருச்சு அப்படின்னு சொல்கிறத தான் நம்ம கேள்விப்பட்டுகிட்டே இருக்கோம். நமக்குமே அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கிறதுனால என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கை கால் வலி, இந்த மாதிரி உடம்பு வலி அப்படின்னா அதுக்கெல்லாம் எக்ஸசைஸ் பண்ணிடுவோம். ஆனால் நம்ம முடி கொட்டுறதுக்கு என்ன எக்ஸசைஸ்ன்னு பார்த்தோம்னா இந்த மாதிரி சின்ன சின்ன ஒரு விஷயங்கள் தான். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆயில் நம்ம என்ன ஆயில் வேணாலும் யூஸ் பண்ணலாம். தேங்காய் எண்ணெயோ காய்ச்சின எண்ணெயோ யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அதை நம்ம ஹேருக்கு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சமாக அந்த ஆயிலை எடுத்து லைட்டாக ஹீட் பண்ணிக்கணும். இளம் சூடுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த அளவு சூடு பண்ணாலே போதும். அதிகமாக சூடு பண்ணிடக்கூடாது. அந்த இளம் சூட்டிலே ஹேருக்கு இந்த மாதிரி நம்ம விரல்களில் தொட்டு ஹேரில் அப்படியே அந்த ஸ்கால்ப்பில் அப்படியே லைட்டாக அப்படியே தேய்ச்சி விடணும். இந்த மெத்தடில் ஃபுல்லாக எல்லா பக்கமும் நீங்கள் நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கணும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மசாஜ், இந்த மாதிரி தான் மசாஜ் கொடுக்கணும். பாருங்கள், உள்ளம் கையில் நல்லா நம்ம தலையில் அழுத்தி வச்சுட்டு மெதுவாக இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் நம்ம மசாஜ் கொடுக்கணும். இதுதான் மசாஜ், ஹேர் மசாஜ். தெரியாமல் நிறைய பேர் ஃபிங்கர் வச்சு ஸ்பீடாக பண்ணுவீங்க. நெகம் அதிகமாக வளர்த்தவங்க இந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால கிராச் ஆகி ஹேர் கட் ஆயிரும். இதிலே உங்களுக்கு முடி கொட்டுற பிரச்சனை அதிகமாகும். இந்த மெத்தடில் பண்ணணும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா தலையை கொஞ்சம் நல்லா அப்படி கவுந்து இருக்கிற மாதிரி வச்சுட்டு நம்ம சீப்பை வச்சு நல்லா அழுத்தி கொஞ்சம் அப்படியே சீவி விடணும். இந்த மாதிரி பாருங்கள். பாப்பா முன்னாடி டேபிள் போட்டிருக்கிறனால ரொம்ப குனிய முடியல, கேட்க மாட்டேன்ட்டாங்க. அவங்கள ஏதாவது இந்த மாதிரி பண்ண வச்சு தான் அவங்களுக்கு அப்ளை பண்ணணும். அதனால சரி இருக்கட்டும்னு உட்கார வச்சுருக்கேன். நம்மளாக இருந்தோன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா பெரியவங்களாக இருக்கிறனால கீழே குனிஞ்சு இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் சீப்பு பல்லெல்லாம் படுறபடி நல்லா அழுத்தி அப்படி வாரி விட்டோம் அப்படின்னா தலையில் இரத்த ஓட்டத்தை நல்லா அதிகரித்து முடி கொட்டுற பிரச்சனையே ஸ்டாப் ஆகி புதிய முடிகள் வளர்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். ஹேருக்கு ஆயில் அப்ளை பண்ண உடனே நம்ம சீப்பு யூஸ் பண்ணக்கூடாது. ஆயில் அப்ளை பண்ணி ஒரு 15 மினிட்ஸ் கழித்து நம்ம சீப்பு யூஸ் பண்ணும்போது நமக்கு முடி கொட்டுற பிரச்சனையிலேருந்து நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இன்னும் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா குளித்ததுக்கப்புறமா சிக்காயிருது, சிக்கிலே நிறைய முடி போயிடுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஃபீல் பண்ணுறதை பார்த்துருக்கோம். அவங்க என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, 1 ஸ்பூன் அரிசி மாவு, 1 ஸ்பூன் ஜீனி, இதனோட சியக்காவோ ஷாம்போ நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அதை இதனோட மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அந்த சுகர் எல்லாமே நல்லா கரைஞ்சிரும். இதை நீங்கள் குளிக்கும்போது உங்களோட ஹேருக்கு யூஸ் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு வாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களோட ஹேர் நல்லா சில்கியாகவும் ஷைனாகவும் காணப்படும். இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது நீங்கள் யூஸ் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு நல்ல ஒரு வித்தியாசம் கிடைக்கும். தலை ஈரப்பதமாக இருக்கும்போது சீப்பு யூஸ் பண்ணாதீங்க. நல்லா காஞ்சதுக்கப்புறமா நீங்கள் சீப்பு யூஸ் பண்ணி பாருங்கள். முடியில் சிக்கு விழவே செய்யாது, முடியும் கொட்டாது. நீங்களும் இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்கை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வால்பாறை சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். இவங்க தான் எங்கள் வீட்டு செல்ல பிள்ளை மீனா குட்டி. சாப்பிட வந்தாச்சு. பாய் பாய்.